விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை எம்பெருமான் முருகக் கடவுள், அகோர வீரபத்திரர் கூட சொல்லலாம். ரத்த சூடு உடையவங்க, நாடி நரம்பெல்லாம் பலன் உடையவங்க. நிறைய பேர் இந்த ஜிம்மு, எக்ஸசைஸு, இந்த மாதிரி உடம்ப கட்டுக்கோப்பா வச்சக்கூடியவங்க. நிறைய பேர் காவல்துறையில இருப்பீங்க, இராணுவத்துல பணிபுரிவீங்க, அரசியல்ல கொடி பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் உடையவங்களும் இந்த ராசிக்காரங்களா தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களும் பலமா இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்க தான். செம்ம பிரில்லியன்ட்டுங்க. நம்புனா தான் உயிரையே கொடுக்கக்கூடிய தருணம் கூட ஏற்பட வாய்ப்பு நிறையா. ஒரு 25-30 வயசு வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கைலாம் வாழுவீங்க. ஒரு 30 வயசுக்கு மேல உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது. அப்பா அவங்களை விட்டு விலகக்கூடிய தருணம் வரும். துர்மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். 40 வயசு, 43 வயசு, 45 வயசுக்குள்ள மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாத ஒரு சூழ்நிலை வரும். மாமியார் வீட்டு வழியில உங்களுக்கு சூனியங்களை பண்ணுவாங்க. 40 வயசு, 45 வயசு ஆன உடனே தான் கணவனுக்கு இடையூறுகளும் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு தருணத்துல ஏமாற்றம் ஏற்பட்டனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பல ஜாதகங்கள் பிரிஞ்சு போயிருக்கும். இல்ல விருச்சிக ராசிக்காரங்களுடைய கணவர்களுக்கு நஷ்டமாயிருக்கும், இல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்களே உங்களுக்கே தொழில் நஷ்டமாயிருக்கும். கர்ம பலன் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் இந்த பதிவு. சிறு வயசு முதல் வயதான தோற்றம் வரை, அதாவது 5 வயது முதல் 80 வயது வரை, ஒரு வயசுலையும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துலயும் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய இடையூறல், இன்னல்கள், கஷ்டம், நஷ்டம், எந்த வயசுல யோகங்கள் வரும், எந்த வயசுல கண்டங்கள் வரும், எந்த வயசுல கர்மா, அதாவது உங்களுக்கு தொந்தரவு தொலைகள் பண்றாங்க, அதோடைய வீரியத்தினால உங்களுக்கு உடம்புல உடல் உபாதைகள் எந்த வயசுல வருது அப்படின்னு கேட்கிறத பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் சொல்லலாம், வாழ்க்கை தத்துவம் கூட சொல்லலாம். பெண்களுக்கு உண்டான கர்மா. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை எம்பெருமான் முருகக் கடவுள், அகோர வீரபத்திரர் கூட சொல்லலாம். ரத்த சூடு உடையவங்க, நாடி நரம்பெல்லாம் பலன் உடையவங்க. நிறைய பேர் இந்த ஜிம்மு, எக்ஸசைஸு, இந்த மாதிரி உடம்ப கட்டுக்கோப்பா வச்சக்கூடியவங்க. நிறைய பேர் காவல்துறையில இருப்பீங்க, இராணுவத்துல பணிபுரிவீங்க, அரசியல்ல கொடி பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் உடையவங்களும் இந்த ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களும் பலமா இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்க தான். செம்ம பிரில்லியன்ட்டுங்க. படிப்புல இப்படி சிறு வயசுலேயே யோகங்கள் அடையக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. நிலம், விலங்குகள், சொத்து சுகம்லாம் ஓரளவுக்கு இருக்கும் சிறு வயசு. காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கு. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் நிறைய பேர் இருப்பீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி கிட்ட ஏமாறக்கூடிய தருணமும் உண்டு. சொத்து பிரச்சனை இல்லை, அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்கள் கூட விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு இருக்கு. பொதுவா நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. நம்புனா தான் உயிரையே கொடுக்கக்கூடிய தருணம் கூட ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு 25-30 வயசு வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கைலாம் வாழுவீங்க. ஒரு 30 வயசுக்கு மேல உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது. அப்பா அவங்களை விட்டு விலகக்கூடிய தருணம் வரும். துர்மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். 40 வயசு, 43 வயசு, 45 வயசுக்குள்ள மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாத ஒரு சூழ்நிலை வரும். மாமியார் வீட்டு வழியில உங்களுக்கு சூனியங்களை பண்ணுவாங்க. 40 வயசு, 45 வயசு ஆன உடனே தான் கணவனுக்கு இடையூறுகளோ நஷ்டமோ கஷ்டமும் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு தருணத்துல ஏமாற்றம் ஏற்பட்டனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பல ஜாதகங்கள் பிரிஞ்சு போயிருக்கும். இல்ல விருச்சிக ராசிக்காரங்களுடைய கணவர்களுக்கு நஷ்டமாயிருக்கும், இல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்களே உங்களுக்கே தொழில் நஷ்டமா இருக்கு. இது உங்களுடைய வளர்ச்சி. உங்க வளர்ச்சி பார்த்து உற்றார் சுற்றார் பண்ண பெரும் மூச்சு உங்க கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தது. பொதுவாகவே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கூட அந்த ஆடம்பரத்தை வெளியே காட்டிக்காம ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழுவீங்க. அந்த மாதிரி தருணம் உடையவங்க தான் நீங்க. பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு பிரில்லியண்டா இருப்பாங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அந்த மாதிரியான தருணத்துல பெற்றோர் பேச்ச உங்க பேச்ச கேட்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. கவன சிதைவு மட்டும் ஏற்படுத்திடக்கூடாது. வாழ்க்கையை நல்லா ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழணும். ஏற்ற தாழ்வு கட்டாயமா இருக்கத்தான் செய்யும் ஒரு ராசியிலையும். ஆனா ஏமாற்றத்துக்கு அமைப்புல ஏமாந்திருக்கக்கூடிய ராசி நீங்க தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா வித்தைகளும் தெரியும், எல்லாமே அறிஞ்சுக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. யார் உங்களுக்கு நல்லா பழகுறா, எவன் உங்களுக்கு தொந்தரவு பண்றான் அப்படின்னு கேட்குறது எல்லாமே அறிஞ்சவங்களும் நீங்க தான். உங்க ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்தணும். 45 வயசு ஆயிடுச்சுன்னா 55 வயசு வரைக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு சந்தோஷம் நிலவாது. அடுத்தவங்களுடைய கெட்ட பார்வையிலேயே உங்க வாழ்க்கை அந்த பெருமூச்சிலேயே அந்த சூனியத்திலேயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. நீங்க தான் எம்பெருமான் முருக கடவுளை வழிபடணும். என்னைக்காவது ஒரு நாள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போங்க. மேற்படி சொன்ன அந்த பரிகாரத்தை போய் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நஷ்டமாக மாட்டீங்க, கஷ்டமாக மாட்டீங்க, கவலைகள் வராது. கருத்துள்ள மனையில கலகங்கள் வந்திருந்தா கூட அந்த கலகங்கள்லாம் உடைச்சிட்டு சூனியத்தெல்லாம் தவிடுபுடி ஆக்கிட்டு பக்குவமா வாழக்கூடிய ஒரு தருணம் 100க்கு 100 உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க காவல்துறையில பணிபுரிஞ்சா உயர் பதவி வரும். கலைத்துறையில பிரகாசிட்டீங்கன்னா பிரகாசமான ஒரு அமைப்பு இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுல ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸை பத்தி பேசணும்னா அது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவனுடைய தன்மையை பிடிச்சிண்டு வாழ்க்கைய தெளிவா ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்துகிட்டு வந்தீங்கன்னா வருங்காலத்தை நீங்க பீட் பண்ணிடலாம். யார்கிட்டையும் ஏமாற முடியாது, குறையில்லாம வாழுவீங்க. விருச்சிக ராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பொதுவா ஒரு பெண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த படிப்புடைய திறமைய பார்த்து அடுத்த பெற்றோர் பார்த்து இந்த குழந்தை எவ்வளவு நல்லா படிக்குது, எவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு ஒரு கெட்ட பார்வையை அடுத்த பெற்றோர் பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு படிக்க முடியாம நோய் வந்துருது. இதுதான் கர்மா. அப்ப நல்ல உயர்ந்த இடத்துல உச்ச நிலைமையில ஒரு குடும்பத்துல நல்லா வகித்து இந்த மருமக எவ்வளவு கெட்டிக்காரி அப்படின்னு ஒருத்தவங்க பெருமூச்சு விடுறாங்க பாருங்க, அப்ப அந்த மருமகளுக்கு பிரச்சனைகள் வரும். அப்பதான் கர்மா வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி, இந்த பெண்களுடைய வளர்ச்சி, ஒரு தன்மை, ஒரு வாழ்க்கையில ஒரு புடிமானத்தோட வெற்றி காணக்கூடிய அளவுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தன்மை, இப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், சூனியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றக்கூடிய பெண்களுக்கு அடுத்தவர்கள்னால பார்வை டிஸ்டினால வரக்கூடிய கர்மா உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்க தோணும், விலகி இருக்க தோணும். இப்படியும் கர்மா வரதான் செய்யும். அதே போல பெண்களுக்கு பல இடையூறுகள்லாம் வரும். ஸ்கின் அலர்ஜி, குடல் சம்பந்தப்பட்ட நோய், கணையம், கர்ப்பப்பை, ஹார்ட், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நோயும் வரும். இந்த நோயும் அடுத்தவனுடைய கெட்ட பார்வை தான். ஒரு மனிதனுக்கு நோயே வரக்கூடாது. அப்படி நோய் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துல பக்கத்துல வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம் வேண்டிக்கிங்க. சாமி, நான் உன்னை பார்க்க வரேன், என்னுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு சொல்லி ஒரே ஒரு சேவல் வாங்கி வீட்டுல விட்டுருங்க. வாரம் 5 வாரம் சாமியை பாருங்க. 5வது வாரம் அந்த சேவலை கொண்டுட்டு போயிட்டு கோயில்ல அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது, இந்த சேவலை நான் கோயிலுக்கு நான் தானம் கொடுக்குறேன், கோயிலுக்கு நியமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பு. செய்வினை என்னை தீண்ட பெறா திரு நீலகண்டமே அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க தொலையும் தொந்தரவும் உங்களை விட்டு விலகும். சின்ன வழிபாட்டை செய்யுங்க, குறையில்லாம இருப்பீங்க. 2026 ஜூன் மாசம் மேலை நாடான மலேசியால உள்ள கிளாங், அங்க இருக்கிற நண்பர்களை பார்க்க நான் வருவேன். மேற்படி என்னங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதத்துல வந்து என்ன வந்து பாருங்க. ஜூன் மாசம் மலேசியாவுக்கு வருவேன். என்ன பார்க்கணும், என்ன சந்திக்கணும், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் 1 கொடுப்பேன். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம.